ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயே மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு அதில் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீஸ் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீஸ் இருக்கும். இந்த 2 ப்ரீஸையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஸ்ட்டில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் லைன் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து மூவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நானே எடிட் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும், அதில் மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கோங்க. அதில் போய்ட்டு அதில் 3வது ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணணும், இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இமேஜை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலே ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆன உடனே அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அதில் பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி 3 லேயர் வந்து கொடுத்துட்றேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் போர்டர் பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த 3 ப்ளூ லேயருமே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து இது வந்து அப்ளை ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உண்மையாகவே ஹையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எகைன் ஷேக்கப் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃப்எக்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிட்டு எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணப்பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுற இமேஜில் மட்டும் நான் வந்து இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா எஃபெக்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜில் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜையும் ஆட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரும் அடுத்த பேஜுக்கு. ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்க. ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேமேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.